முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை நிறுத்தியது தவறுதான், ஒப்புக்கொண்டார் வைகோ. மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை அறிவித்ததற்காக வருத்தப்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளருமான வைகோ கூறியுள்ளார். கடந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்ற தனி அணி அமைத்து போட்டியிட மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் தேமுதிக பெரும் தோல்வியை தழுவியது. அவற்றுக்கான காரணங்கள் இரண்டு. ஒன்று, திடீரென விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது. அடுத்து, வைகோ போட்டியிடாமல் பின்வாங்கியது. இதில் இரண்டாவது காரணத்தை ஆரம்பத்திலேயே ஒப்புக்கொண்டார் வைகோ. இப்போது காலங்கடந்து இன்னொரு உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். ஒரு ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு வைகோ மனம் திறந்து அளித்துள்ள பேட்டியில் கூறியிருப்பதாவது: தமிழக சட்டப்பேரவைக்கு மே மாதம் தேர்தல் நடத்தும் போது மக்கள் நல கூட்டணி சார்பில் யாரையும் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க கூடாது என்று நாங்கள் முடிவு செய்திருந்தோம். ஆனால் திமுகவிடம் கூட்டணி அமைக்காமல் எங்கள் கூட்டணிக்கு விஜயகாந்த் வந்தார், அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தோம். மக்கள் நல கூட்டணி தனது முடிவில் இருந்து மாறியது தவறுதான். ஆனால் எந்த சூழ்நிலையில் விஜயகாந்தை நாங்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தோம் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் சேர்ந்ததற்காக நாங்கள் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டிருந்தோம். கூட்டணி அமைப்பதற்காக விஜயகாந்த் கேட்கும் தொகுதிகளை கொடுக்க திமுக தயாராக இருந்தும் அவர் திமுகவிடம் கூட்டணி வைக்காமல் மக்கள் நல கூட்டணிக்கு வந்தார். அந்த ஒரு காரணத்துக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கும் அடையாளமாக நாங்கள் அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தோம்.